எனேபிள் இந்தியா வழங்கும் எனேபிள் வாணி. வழங்குபவர் எனேபிள் இந்தியா, மாற்றுத்திறனாளிகளுக்கான கிராமப்புற சமூக வலைத்தளம். பின்வரும் மொழிகளில் கிடைக்கிறது. கன்னடம் நம்ம வாணி 9266344111. ஹிந்தி ஹமாரி வாணி 9266344222. வங்காளம் அமதேர் வாணி 7669074637. தமிழ் குரல் நமது 7669074639. குரல் நமது எனேபிள் வாணியின் முன்முயற்சி. தாக்கங்கள். முத்துச்செல்வம் வாழ்வாதாரத்திற்கு ஆதரவு பெற்றார். செல்வராஜ் தனது பயிற்சி வகுப்பிற்கு பல மாணவர்கள் கிடைத்தார்கள். எஸ் நெடுஞ்செழியன் பல நண்பர்கள் கிடைத்தார்கள் மற்றும் ஐடிஐயிலும் சேர்ந்தார். கன்னியப்பன் சட்ட வழிகாட்டுதல் பெற்றார். கவிதா வீட்டை விட்டு வெளியே சென்று சம்பாதிக்க தன் நம்பிக்கை மற்றும் தைரியம் பெற்றார். செல்லதுரை போட்டித் தேர்வுகள் பற்றி கேள்விப்பட்டு தேர்வு எழுதினார். டி மணிகண்டன் UDID அடையாள அட்டை பெற்றார். செல்வ பெருமாள் நாங்கள் கேட்பதற்கு பதில் கிடைக்கிறது. திரு மற்றும் திருமதி ஆப்ரஹாம் அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் முதுமை மற்றும் பெண்கள் ஓய்வூதியம் கிடைத்தது. நல்லப்பன் சரியான நேரத்தில் தகவல் பெறுகிறோம். ஜெயப்பிரகாஷ் இணையம் இல்லாதவர்களுக்கும் சிறந்த தளம். சிவலிங்கம் பல வருடங்களுக்கு பிறகு எனது நீண்ட காலமாக இழந்த நண்பருடன் மீண்டும் இணைந்தேன். வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர்லேருந்து முத்துசெல்வம். நான் எங்கள் வீட்டில் மொத்தமாக 4 பேர். நான் கடைசி ஆள். நான் 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்கிறேன். நாங்கள் குடும்ப தொழிலில் என்னால் முடிஞ்ச உதவி என் குடும்பத்துக்கு உதவியாக இருந்துகிட்ருக்கேன். என்னுடைய நண்பர் முரளின்றவர் இந்த நம்பர் கொடுத்தாரு. வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி இது ஒரு காலமாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மற்றவங்க போடக்கூடிய பதிவுகளை கேட்கும்போது சரி நமக்கும் பிரச்சனை இருக்குதே போடலாமேன்னு சொல்லி பதிவு போட்டேன். 100 நாள் வேலை திட்டத்தில் எனக்கு சரியான முறைக்கு ஊதியமும் கொடுக்கறதில்ல, வேலையும் கொடுக்கறதில்ல. அதுக்கப்புறம் இங்கே பதிவு போட்டதுக்கப்புறம் டிஆர்ஓ ஆஃபீஸ் நம்பர்லாம் மக்கள் இங்கே உள்ள பதிவு போட்டாங்க. அந்த நம்பரை எடுத்து தான் இப்போ எனக்கு அதிலேருந்து பிரச்சனை தீர்ந்துருக்குது. இப்போ நான் சிறப்பாக இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் நான் எத்தனை நாள் வேலைக்கு போனோம் அத்தனை நாள் காசும் எனக்கு முழுமையாக கொடுத்துட்றாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு திருச்சியில் தாமஸ் ஹாஸ்டல்னு ஒரு ஹாஸ்டலுக்கு போயிருந்தேன். அங்கே சிவலிங்கம்னு ஒரு நண்பர் என்னோட இருந்தார். அவருடைய பழக்க வழக்கம் இப்போ திரும்ப கட்டாக இருந்தது. இந்த குரல் நமது மூலிமா எனக்கு அவருடைய பழக்க வழக்கம் கிடச்சி இப்போ நாங்கள் ஒரு கண்டினியூ நல்ல நண்பர்களாக தொடர்ந்துட்டுருக்கோம். 25 வருஷத்துக்கு பிற்பாடு குரல் நமது மூலிமா அந்த நண்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இப்போது இந்த குரல் நமதில் நான் ஏன் நல்ல கதைகளை போடுறேன்னா, இந்த கதைகளை கேட்கும்போது மற்றவங்களுக்கும் அது ஒரு எந்த வகையிலாவது பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக தான் நான் இந்த குரல் நமதில் நல்ல கதைகளை நான் போட்டுட்ருக்கேன். அந்த கதைகளை கேட்டு ஒரு சிலர் நல்லபடியாக பயனடைஞ்சு எனக்கு ரிவ்யூஸும் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த குரல் நமது திறன் மேம்பாட்டு முயற்சி, வேலைவாய்ப்பு, தீர்வு, அப்புறம் கவர்மெண்ட்டுக்கு எங்கெங்கே கவர்மெண்ட்டில் மாற்றுத்திறனாளிக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ணுறாங்க. இது மாதிரி நிறைய நல்ல ஸ்கீம்லாம் கொடுக்குறாங்க. இதை கேட்கும்போது நமக்கும் இது மாதிரி இந்த குரல் நமது மூலிமா இன்னும் நிறைய பயனடையணுன்ற ஒரு ஆர்வத்தை எனக்கு இந்த குரல் நமது தூண்டி விட்டுட்டுருக்கு. இப்போது ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸ்னால் எப்படி 108 அந்த மாதிரி சொல்லி ஒரு அவங்களுக்கு தேவையான உயிர் காக்கிற சிகிச்சை நடக்குதோ, அந்த மாதிரி இந்த குரல் நமதுன்னு சொல்லிட்டு இந்த நம்பரை போட்டாலே நம்ம இப்போ மாற்றுத்திறனாளி சமுதாயத்துக்கு தேவையான எல்லா உதவியும் கிடைக்கும், இங்கே போனால் ஒரு தீர்வு இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த சமுதாயத்தில் இந்த குரல் நமது வளரணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது இந்த குரல் நமதில் ஆடியோ போடுறதுனால எனக்கும் ஒரு நாளுக்கு நாள் மக்கள் பாராட்டும் போது நம்ம இன்னும் சிறப்பாக என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. அதே மாதிரி மற்றவங்களுக்கும் இந்த குரல் நமதை இன்னும் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு பொறுப்பு எனக்குள்ளே இருக்குன்றதை நான் உணர்கிறேன். இந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த குரல் நமதுக்கு நன்றி. வணக்கம். மதுரையிலேருந்து செல்வராஜ். பிஎஸ்சி ஐடி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். என்னோடய ஃபேமிலியில் மை ஃபாதர் பார்த்திங்கன்னா வாட்ச்மேனாக ஒர்க் பண்ணுறாங்க. மதர் ஹோம் மேக்கர். சிஸ்டர் மேரீடாக இருக்காங்க. என்னுடையது பார்த்திங்கன்னா விஷுவல் இம்பேர்டு. குரல் நமது பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் எனக்கு நம்பர் டெக்ஸ்ட் மெசேஜாக SMS ரிசீவ் ஆகிருந்தது. கால் பண்ணி பார்க்கும்போது சில இன்ஃபர்மேஷன் போய்கிட்டே இருந்தது. ஒரு 5 டேஸாக கண்டினியூவாக கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அதில் ஒரு கேள்வி, ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணி வந்திருந்தாங்க. அது என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் விஷுவல் இம்பேர்டு ஜாஸ் மற்றும் NVDA மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. மறுபடியும் நான் பதிவு போட்டு, இல்லை இது ஜாஸ் மற்றும் NVDA இது ஒன்லி லேர்னிங் பர்பஸ் மட்டும்தான்,
இதுலேயே லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. அதிலலாம் யூஸ் பண்ணுறதுக்கு நிறையா ஸ்க்ரீன் ரீடிங் சாஃப்ட்வேர் இருக்குது அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்போ தான் ஃபஸ்ட்டு என்னுடைய முதல் ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணேன். அந்த மந்த்தே கூட ஒரு 120 ஆடியோஸ் வந்து கொடுத்துருக்கேன் டோட்டலாகவே. அதுக்கப்புறம் எல்லா டாப்பிக்லையுமே கொடுக்க ஆரம்பித்தேன். ஸ்போக்கன் இங்கிலீஷ், ஹிந்தி, டெக்னாலஜி, ஏடிஎம், விஷுவல் இம்பேர்டு பேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ், இது வரைக்குமே 2000க்கு மேற்பட்ட ஆடியோக்கள் வந்து கொடுத்துருப்பேன் உள்ள டோட்டலாகவே. எனக்கு பெரும்பாலும் பயன்பாடுன்னு சொல்லக்கூடியது வந்து குரல் நம்மளில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் அனைத்துமே எனக்கு புது விதமாக இருந்தது. இந்த இன்ஃபர்மேஷன் அனைத்துமே எனக்கு குரல் நம்மது மாதிரி அப்போ எனக்கு கிடச்சிருந்தா இதை விட நான் 100 மடங்கு வந்து இருந்திருப்பேன். பெரும்பாலும் குரல் நம்மதை கேட்டு இது மூலியமாக மற்ற நண்பர்களும் விஷுவல் இம்பேர்டாக இருக்கக்கூடியவங்க என்கிட்ட பல பேர் கால் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் அனைத்துமே எப்படி இதில் வந்து கரெக்ஷன் பண்ணுறது, எப்படி வந்து இதை சேஞ்ச் பண்ணுறது, இது இன்னும் எங்களுக்கு ரிசீவ் ஆகவே இல்லை. அது அனைத்து தகவல்களையும் பார்த்திங்கன்னா நானே இதுக்கான டைம் ஒதுக்கி இதை அனைத்துமே எடுத்து அவங்களுக்கு கூட கொடுத்துருக்கேன். இப்போ புதுசாக ஒரு கேள்வி வந்தால் கூட அது தொடர்பாக நான் ரிலேட் பண்ணி தேட முடியுது என்னால் வச்சு. அது தேடுறது மூலியமாக எனக்கு இன்னும் நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. பெரும்பாலும் குரல் நமது மூலியமாக போட்ட ஆடியோக்கள்னால எனக்கு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. முக்கியமானவர் பார்த்திங்கன்னா கிறிஸ்துராஜ் வந்து என்கிட்டயே கம்ப்யூட்டர் தொடர்பான கோர்ஸே ஒரு 5 மந்த் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு போனார். அதுக்கப்புறம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து லேர்ன் பண்ணார். அதுக்கப்புறம் ப்ளஸ் ஹிந்திக்கு வந்து ஜாயின் பண்ணாங்க. மொத்தம் 6 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குரல் நம்மதை கேட்டு என்கிட்ட வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஜாயின் பண்ணி கோர்ஸுமே கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ ஜாப்பில் இருக்காங்க. சரவணகுமார் மற்றும் வினித் இப்போ ஜாப்பில் இருக்காங்க, ப்ரைவேட் ஜாப்பில். இந்த மாதிரி 250 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உள்ளே ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதில் இது மூலயமா வந்து அவங்க பயன் பெற்றிருக்காங்க. எவ்ரி ஸ்டூடெண்ட்டுக்குமே நான் 500 அமௌண்ட் வாங்கிடுறோம். ப்ளஸ் வந்து அந்த ஆடியோ மற்றும் வீடியோவாக கேட்குறவங்களுக்கு நான் ஒரு 32 GB பென்ட்ரைவில் அதை லோட் பண்ணிட்டு ஃபுல்லாகவே அவங்களுக்கு வந்து கொரியர் சென்ட் பண்ணிடுறேன். அதுக்கு 1500 வந்து வாங்கிடுறோம். என்னுடைய இன்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15,000 வந்து இருந்தது. இப்போ கடைசியாக குரல் நம்மதுக்கு வந்ததுக்கு பின்னாடி ஒரு 2 or 3,000 வந்து இன்க்ரீஸிங் தான் இருக்குது. 18,000 அளவுக்கு உள்ளே இருக்கிறது. இந்த பிளாட்ஃபார்ம் மூலியமாகவே பல மக்கள் வந்து பல விதமான நன்மைகளை வந்து பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். இந்த குரல் நம்மதை வந்து பயன்படுத்தக்கூடிய அந்த நிலைமை வந்து மாறுச்சு அப்படின்னா பல மாற்றங்கள் ஏற்படும். நன்றி. வணக்கம், என் பேர் எஸ் நெடுஞ்செழியன், தமிழ்நாடு திருவண்ணாமலை மாவட்டம். நான் 2 கண்ணும் பார்வையற்றவன். எங்கள் அண்ணன் எங்கள் அக்கா இருக்காங்க. தொழிலாளர் குரலும் கேட்டுன்னு இருப்பேன் என்னுடைய டைம் பாஸுக்கோசரம். அப்புறம் குரல் நம்மது நம்பர் உள்ளே வந்தது. குரல் நம்மது நம்பர் இதுன்னா புது நம்பர் வருது, இந்த நம்பர் எடுத்து நம்ம ஆடியோ என்ன தான் ஃபோன் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு அந்த நம்பர் எடுத்து நான் ஃபோன் பண்ணி பார்த்தேன். எனக்கு 2 கண்ணும் பார்வை தெரியாது தான். நான் ஃபோன் பண்ணி பார்த்த உடனே குரல் நம்மது பேட்டிலாம் செம்மையாக இருந்தது. பெங்களூர்கார் முனிராஜன் ஒருத்தர் ஃப்ரெண்டு கிடச்சார் குரல் நம்பரில். அவர் மூலிமா பெங்களூர் போய் கம்ப்யூட்டர் கிளாஸ் முடித்தேன். அந்த மூலிமா எனக்கு ஒரு 15 ஃப்ரெண்டு கிடச்சாங்க பெங்களூரில். அப்படியே அது பெங்களூரில் கம்ப்யூட்டர் முடிச்சுட்டு அப்படியே குன்னூர் அங்கே போய் கம்ப்யூட்டர் கிளாஸ் முடித்தேன். அங்கே ஒரு 10 பேர். அங்கே ஒரு ஃப்ரெண்டு சேலத்துன்ற ஒரு ஜெயபிரகாஷ், சென்னையில் வந்து சிவகுமார்ன்ற ஒரு புக் பெயிண்டிங் கோர்ஸ் முடித்தவர். அவர் மதுரை செல்வராஜ்ன்ற ஒரு பழக்கம் பண்ணார். குறைஞ்சது எனக்கு ஒரு 50 பேர் ஃப்ரெண்டு கிடச்சாங்க குரல் நமது தகவல் மூலிமா கிடைச்சாரு. திருநெல்வேலி அக்கா ராமலட்சுமி அக்கா ஆடியோ போட்டிருந்தாங்க. இதுமாரி சுமோட்டிவேஷன் இருக்குது, நல்லா இருக்குது, அது புக்கெல்லாம் படிக்குது, முன்னாடி போகிற ஆள் எல்லாமே சொல்லுது, யாரும் உதவியும் தேவையில்ல அப்படின்னு அவங்க குரல் நமதில் ஆடியோ போட்டாங்க. அந்த ஆடியோ கேட்டேன். சரி, நானே அரவிந்த் ஹாஸ்பிட்டலில் கோயம்புத்தூர் போய் கேட்டேன். இன்றைக்கி நைட்டு போனேன். ஒரு 15 பேர் செக் பண்ணாங்க. கண்ணை செக் பண்ணிட்டு இவர் கொடுக்கலாம் அப்படின்னாங்க. அவர் யோசனை பண்ணிட்டு, தம்பி அது ரேட்டு வந்து 38,000 ரூபாய் அப்படி சொன்னாங்க. சரி, என்ன மேடம் எனக்கு என்ன உதவி பண்ணுங்கள், குரல் நம்மள் தான் அது ஆடியோ கேட்டிருந்தேன். வந்து கேட்ட பிறகு அப்பயே கொடுத்துட்டாங்க. அவர் ஆடியோ போட்டிருந்தார் சிவகுமார்ன்றவர். இந்தமாரி அப்ளிகேஷன் போடுறாங்க, நீங்கள் போய் படிங்க, என்னமாரி ஐடியா படிச்சுட்டு போய் நீங்கள் கவர்மெண்ட் வேலைக்கு போங்க அப்படின்னு சொன்னார். அது கவனித்தா இப்போ ஐடிஐ பூந்தமல்லியில் போய் அப்ளிகேஷன் போட்டேன். எனக்கு சீட்டு கிடச்சிச்சு, செலக்ட் ஆகி இப்போ படிச்சுங்கிறேன். நல்லபடியாக கோர்ஸ் போயிருக்குது. 4 மாதம் முடிஞ்சிச்சு. இன்னும் 2 மாதம் இருக்குது. மே ஜூனில் கிளாஸ் முடிஞ்சிடும். இது வந்து யாருக்கு சொல்கிறேன்னா குரல் நம்மதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம், என்னோடய பேர் வந்து கன்னியப்பன், ஒய்ஃப் பேர் வந்து கவிதா, என் மகள் பேர் வந்து சோபியா. சேர் பண்ணி நிற்கிறேன். அது மட்டும் இல்லை, வியாபாரம் பண்ண வெளியில். எங்கள் ஊர் வந்து சென்னை பூந்தமல்லி. அது மட்டும் இல்லை, இந்த குரல் அமுதம் தெரியும் வந்து என் மனைவியால் தெரியும். அதை தான் நம்பர் ஒரு நாள் கேட்டு வாங்கி நான் போட்டேன். குரல் அமுதம் வந்து மாலை இரவில் கேட்பேன். குரல் அமுதத்தில் வர தகவலெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்குது. அநேக தகவலை நான் கேட்டு, அதாவது என்னோடய பிரச்சனை என்னென்னா வீட்டு பிரச்சனைக்காக லீஸு வந்து முடிஞ்சும்
பணம் தராதனால நான் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் திக்கு தெரியாமல் தவிச்சிட்டு இருந்தேன். குரல் முதல்ல பதிவு போட்டு தீர்வு கிடைக்குமான்னு போட்டேன். அதுக்கப்புறம் நந்தினி மேடம் அதை கேட்டு பேசி சமரசம் போங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்து செல்வராஜ் பிரதர் நம்பர் மேடம் கிட்ட வாங்கி அவர் என்ன சொன்னார்னா போல்டர்ஸுக்கு போங்க, உங்களுக்கு சட்டப்படி நியாயம் கிடைக்கும் அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கப்புறம் அந்த ஹவுஸனை கூப்பிட்டு பேசி ஒரு 50,000 வாங்கி கொடுத்தாங்க. மிச்ச காசு எப்போ தரேன்னு சொன்னால் ஜனவரி 20ஆம் தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்கக்கிட்ட நான் பேசும்போது என்ன சொன்னாங்க, நான் தரையெல்லாம் போட்டு தரேன், நீங்கள் எங்கே போக வேணாம், இங்கேயே இருங்க, நாங்கள் உங்களை பார்த்துக்குறேன், நீங்கள் கண்ணு தெரியாததால் நாங்கள் உங்களை பார்த்துக்குறோம் அவங்க சொன்னாங்க. குரல் மதம் வந்து வழிகாட்டியாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் கவிதா. நான் கன்னியப்பனுடைய ஒய்ஃப் பேசுகிறேன். நாங்கள் 2 பேரும் பிளைண்டாக இருக்கோம். ஃபேமிலியை சந்தோஷமாக லீட் பண்ணிகிட்ருக்கோம். என்னுடைய வேலையை நானே செஞ்சுக்கிறேன். நான் வந்து அன்னை பிளைண்ட் அசோசியேஷனில் வந்து நான் மெம்பராக இருக்கேன். குரல் நம்பர் வந்து அன்னை பிளைண்ட் அசோசியேஷன்லேருந்து தான் கிடச்சிது. நம்பர் வாங்கினதுலேருந்து இந்த குரல் நமது நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதாவது இந்த குரல் நமது மூலயமா எனக்கு அநேக தகவல் எனக்கு தெரிஞ்சிருக்கு. நானும் குரல் நமதில் நான் தகவல் போட்டிருக்கேன். அதாவது அசோசியேஷன் மூலயமா ஏதாவது தகவல் பதிவு பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா பதிவு பண்ணியிருக்கேன். குரல் நமதிலிருந்து நான் நிறையா விஷயம் தெரிஞ்சிருக்கேன். பொதறிவு வினாவாகட்டும் இல்லை மற்ற ஜென்ரலான தகவலாக இருந்தாலும் தெரியாத விஷயத்த கூட இந்த குரல் நமது மூலயமா தெரிஞ்சிருக்கு. இந்த குரல் நமது வந்து டெய்லியுமே கேட்பேன். ஃபஸ்ட்டு வந்து நான் வீட்டில் தான் இருந்தேன். தனியாக நான் வெளியில் போக மாட்டேன், வர மாட்டேன். குரல் நமது கேட்கறது மூலயமா மற்ற விஷயங்களை கேட்டு நான் வந்து தனியாக வெளியில் போகிறேன். வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன். பருப்பி, ஆரஞ்சு மிட்டாய் அதெல்லாம் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன். அது ஒரு நாளைக்கு ஓடும், ஒரு நாளைக்கு ஓடாது. ஓடுறப்ப வந்து ஒரு 400 300 அந்த மாதிரியெல்லாம் சம்பாதிப்பேன். குழந்தைய விட்டுட்டு போயிட்டு வர்றதுக்கு எனக்கு இதாக இருக்கும். அதாவது இந்த குரல் நமது கேட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு வெளியில் போகாமல் இருந்த எனக்கு ஒரு தன்னம்பிக்கையோ தைரியமோ வந்ததுனால நான் வெளியில் போயிட்டு இப்போ வந்து நான் தனியாக நான் எங்கே வேணாலும் போயிட்டு வியாபாரம் பண்ணிட்டு வர அளவுக்கு இந்த குரல் நமது வந்து எனக்கு உதவியாக இருந்துக்கு. இந்த குரல் நமது மென்மேலும் வளரணும். நன்றி. என்னுடைய பேர் வந்து மதுரை மாவட்டம் மா செல்லதுரை. நான் வந்து ஒரு பிறவியிலேயே பார்வையற்ற மாற்றுத்திறனாளி கொண்டவன். என்னுடைய குடும்பத்தில் வந்து அம்மா, அப்பா, என்னுடைய சகோதரி அவங்களும் வந்து பார்வையற்றவங்க. நான் வந்து MA BEd முடிச்சிருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு சேல்ஸ்மேனாக இருக்கேன். அதாவது கடலை பருப்பி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு வந்து ஒரு 300 ரூபா 400 ரூபா அதுக்குள்ளே தான் வரும். ஒவ்வொரு சமயம் வந்து வியாபாரம் இல்லாமலும் போகும். குரல் நமது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஃப்ரீ கான்ஃபரன்ஸ் கால் ஒன்று இருக்குது. இந்த மாதிரி நிறையா பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த நபர் தெரியல, எனக்கு நேம் ஞாபகம் இல்லை. அவங்க தான் வந்து எண் கொடுத்தாங்க. அதை நான் எண் வந்து ஃபஸ்ட்டு நான் போட்டேன். நான் போட்டு அதை ஃபஸ்ட்டு நான் கேட்டுட்டேன். குரல் நமதில் வந்து SBI பேங்க் அந்த எக்ஸாம் போட்டிருந்தாங்க. அதை போட்டதுமே அதுக்கப்புறம் நான் போய் அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதணும். அது வந்து நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பாங்க. அந்த சிந்திக்கும் செய்தி அப்படின்றது கொடுத்துருப்பேன். அது மாதிரி நிறையா வந்து நம்ம செய்திகளில் கேட்டு வந்து ஒரு அவேர்னஸாக கொடுத்துருப்பேன். அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த டெங்கு காய்ச்சல் சம்மந்தமாக போட்டிருப்போம். இந்த ஒரு முறை சென்னையில் பார்த்திங்கன்னா அந்த நகை திருட்டு சம்பவம் நடந்துச்சு, அது சம்மந்தமாக கொடுத்துருந்தேன். ஏன்னா இது வந்து அந்த பார்வையற்ற பெண்களும் வந்து ஒரு பத்திரமா போகணும், அவங்களுடைய பயணத்தை வந்து பத்திரமா மேற்கொள்ளணும் அப்படின்றதுக்காக தகவல்கள் கொடுப்போம். குரல் நமது வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 11 மணிக்கு மேலே போடுவேன். ஏன்னா இன்றைக்கி என்ன தகவல் வரப்போகுது அப்படின்றத பார்ப்போம். பொதுவாக ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா பேசும் பொழுது ஒரு நடுக்கம் காணப்படும். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம இங்கே பேசும் பொழுது ஒரு தைரியம் காணப்படுகிறது, ஒரு நடுக்கம் வந்து நீங்கப்படுகிறது. ஸோ குரல் நமதில் வர்ற தகவல்கள் ஒவ்வொன்றுமே வந்து நல்ல ஒரு தெளிவாக இருக்கிறது. குரல் நமதை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்களுக்கு வந்து எனக்கு மட்டும் இல்லாமல் என்னை போன்ற பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் ஒவ்வொருவருக்குமே வந்து இது வந்து ஒரு பிரயோஜனமுள்ளதாக இருக்குது. நன்றி. வணக்கம். என்னோடய பேர் P. மணிகண்டன். நான் நந்தனம் கல்லூரியில் MA ஹிஸ்ட்ரி படிக்கிறேன். சொந்த ஊர் வந்து வேடந்தாங்கல். நான் இங்கே வந்து சென்னையில் செட்டில் ஆகி இருக்கோம். நான் நந்தனம் கல்லூரியில் வந்து BA ஹிஸ்ட்ரியும் படித்து முடிச்சிருக்கேன் 2024. இப்போ வந்து MA ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். எங்கள் அப்பா பேர் D. பன்னீர். அவர் வந்து என்ன கூலி வேலை செய்கிறாரு. எங்கள் அம்மா வந்து பாஞ்சாலை. அவங்க வந்து வீட்டில் 10 பாத்திரம் தேய்க்கிற வேலை செய்கிறாங்க. எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க, அவங்களும் பிளைண்டு, நானும் பிளைண்டு. குரல் நமது வந்து எனக்கு ஒரு நண்பர் டெலிகிராமில் ஷேர் பண்ணார். அது ஒரு பேர் தெரியாத நண்பர், அவர் பேர்னு எனக்கு தெரியல. குரல் நமதால் நான் நிறைய பேருக்கு தகவல் பகிர்ந்திருக்கேன். எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நான் நிறைய கதை ஆடியோலாம் கேட்டிருக்கேன். அதனால் குரல் நமது நமக்கு வந்து நிறைய உதவி செஞ்சுருக்கு. அந்த பென்ஷன் மாற்றுத்திறனாளி ஓய்வூதிய திட்டத்தில் அப்ளை பண்ணி அந்த 1500 ரூபா அது வந்தது. அதான் மாற்றம். நானும் எங்கள் அக்கா வாங்கிட்டு இருக்கோம். எனக்கு ஃபஸ்ட்டு UDID பற்றி தெரியல. அப்புறம் குரல் நமதில் சொல்லி தான் கேட்டிருக்கேன். இப்போ நான் எங்கள் வீட்டில் இருக்குது, வாங்கி வச்சுருக்கேன். அதான் அந்த UDID வச்சு என்ன வாங்கலாம்னா ஃபோன் எல்லாமே லேப்டாப் எல்லாம் வாங்கலாம். UDIDனா மாற்றுத்திறனாளிக்கு ஒரு ஆதார் கார்டு மாதிரி. குரல் நமதில் நான் ஏன் தகவல் கொடுக்க ஆரம்பிச்சேன்னா என்ன மாதிரி பார்வையற்றவங்களுக்கு தகவல் தெரியணும்.
யாம் பெற்ற செல்வம் எல்லாரும் பெற வேண்டும் என்று மணிகண்டன் நான் விரும்புகிறேன். சில மாற்றுத்திறனாளிக்கு வாட்ஸ்அப் பயன்படுத்த தெரியாமல், ஆண்ட்ராய்டு ஃபோன் பயன்படுத்த தெரியாமல் இன்னும் பட்டன் ஃபோனே வச்சுருக்காங்க. அதனால தான் நான் இந்த குரல் நமது தகவல் போகிறேன். என்கிட்ட இருக்கிற தகவலை மற்ற மாற்றுத்திறனாளிக்கு சேர்க்கறதுல எனக்கு ஒரு பெருமையாக இருக்குது. இந்த குரல் நமதற்கு வந்த பிறகு என்னை விட பின்தங்கிய மிகவும் பார்வையற்றவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னமும் நிறைய பேருக்கு படிப்பு இன்னும் சொல்லித்தரதுக்கு ஆள் இல்லை. குரல் நமதில் எனக்கு டைம் கிடைக்கும் போது தான் யூஸ் பண்ணுவேன். எப்படின்னா, நான் படித்து முடிச்சுட்டு காலேஜ்லேருந்து வரும்போது அதெல்லாம் கேட்பேன். நான் தொடர்ந்து குரல் நமது இருக்கணும். ஏன்னா மாற்றுத்திறனாளிக்கு தேவைப்பட்ட தகவலை குரல் நமது எனேபிள் இந்தியா மூலமாக வழங்குகிறது. அந்த குரல் நமது வந்து ஒரு நல்ல தளம். நிறைய பேர்கிட்ட சேரணும். இந்த குரல் நமதை மாணவனாக பயன்படுத்தும் போது நிறைய தகவல்கள் தெரிஞ்சுட்டேன். என்ன மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்டும் இதை பயன்படுத்தி தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புகிறேன். இது குரல் நமது சாதிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது ஒரு தளம். குரல் நமதற்கு நன்றி. சேலம் மாவட்டம் வந்து செல்வ பெருமாள் பேசுகிறேங்க, எடம்பிலிருந்து. எனக்கு வந்து மனைவி, பையன், ஒரு பொண்ணு, மருமக, பேரன் இவங்களாம் இருக்கிறாங்க. அப்புறம் நான் வந்து ஊதுபத்தி வியாபாரம் பண்ணிகிட்ருக்குறேங்க. திருந்தொழில் செஞ்சுட்டு வரேன். அந்தந்த ஊருக்கு போவேன். குரல் நமது வந்து எனக்கு கிடைச்சது வந்து ஒருத்தர் மேட்டூர் அர்ஜுன் என்றவர் எனக்கு கொடுத்தாரு. இது நல்ல ஒரு தொழில்நுட்ப குரல் தான், போய் கேட்டுப்பாரு அப்படின்னாங்க. நான் ஊதுபத்தி வியாபாரம் ஃப்ரீயாக இருக்கும்போது கேட்டால் மிக அருமையாக இருந்துச்சு. இந்த குரல் நமதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து வேலை வாய்ப்புகள், திறன், இதெல்லாம் நல்லா பிடிச்சிருக்குங்க. எனக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா மதுரை செல்வராஜ், மா செல்லதுரை, நல்லப்பன், இந்த சுப்புராஜ் இவங்கெல்லாம் வந்து மொதல் அறிமுகம் ஆனாங்க. அதுலேருந்து நான் அறிமுகம் ஆனேன். இந்த குரல் நம்பதில் எனக்கு ஒரு ரேணுகா தேவி ஒரு அம்மா, ஒரு மேடம் இருந்தாங்க. அவங்க இந்த முதல்ல பதிவு போட்டிருந்தாங்க. யாருக்காவது உதவி என்ன சொல்லுங்கன்னு இருந்தாங்க. அந்த பதவி கேட்டு நான் போட்டேன். அதேமாதிரி அந்த அம்மா வந்து அந்த அட்ரஸுக்கு எல்லாம் கேட்டாங்க, செஞ்சாங்க. அதேமாரி வீட்டை போட்டோடனே அந்த நம்பரெல்லாம் கொடுத்தோம், ஃபோட்டோலாம் அமுச்சு விட்டோம். எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ கேட்டாங்க, கொடுத்தேன். அது உடனே அதை பார்த்துட்டு அவங்களே வந்து நேர்லேயே வந்து அரிசியும் கொடுத்து நல்லா ஃபோட்டோ பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அதாவதுங்க இந்த குரல் நம்பதில் எல்லாம் நல்ல தகவல் கொடுக்குறாங்க. நானும் அந்த தகவல் கொடுக்குறேங்க, நல்ல பயன் அடையுது. குரல் நம்பதில் தளத்தில் பார்த்திங்கன்னா எல்லா தகவல்களும் அருமை. இது ஒரு உண்மையிலே எங்களுக்கு ஒரு கை கொடுத்த தெய்வம் மாதிரி எனக்கு இது நல்ல பயனுள்ளதாக இருக்குது. எது கேட்குறோமோ அதுக்கு மட்டும்தான் இது பதில் சொல்கிறாங்க. குரல் நம்பது உள்ள அனைவருக்கும் ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். ஆர் ஆபரகாம். நான் வந்து பிஎட் வரைக்கும் படிச்சிருக்கிறேன். திருமணம் பண்ணி நான் என் மனைவியும் பார்வையற்றோருக்கான வெளிச்சார கட்டளைன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்தாபனத்தை தொடங்கி அதன் மூலிமா பார்வையற்ற பிள்ளைகளை தாங்கிட்டு வரோம். அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லிட்டு வரோம். குரல் நம்பது வந்து 2023 நண்பர் மருமாக தெரிஞ்சுக்கிட்டேன். அது மூலிமா இது வரைக்கும் ஒவ்வொரு நாளும் தவறாமல் கேட்டுன்னு வரேன். அதனால நன்மை பெற்றிருக்கிறோம். தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிறேன். நான் பிரயோஜனமாக இருக்குது. நானும் ஒரு தகவல் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேம்ப் மாதம் எங்கெல்லாம் வைக்கிறேன், வாரம் எங்கெல்லாம் வைக்கிறாங்க அது சொல்லியிருக்கிறேன். அது தெரிஞ்சதெல்லாம் எப்போல்லாம் தெரியுதோ அதெல்லாம் வந்து சொல்லுவேன். இந்த தெரியாததும் நான் கேட்டு நன்மை பெற்றிருக்கிறேன். பென்ஷன் நின்று போயிருந்தது. குரல் நம்பர் கேட்கலாம், சந்தேகத்துக்கு கேட்கலாம். கேட்கும்போது செல்வராஜ் வந்து இதுக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படி நம்பர் கொடுத்தாங்க. கலெக்டருக்கு போயிட்டு பாருங்கள், அது பெண்டிங்கில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அதுபோல் பார்த்தோம். அந்த காரியங்கள் நிறைவேறிச்சு. குரல் நம்பர் தகவல் கிடைக்குது. தெரியாதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருந்தது. குரல் வந்து நேரம் கிடைக்கும்போது கேட்குறேன். நல்ல தகவலாக இருக்குது. எப்பயும் எனக்கு அந்த மகளிர் தொகையும் 2 மாதம் வராதுருந்து அதுவும் வந்துச்சு. எனக்கு காசு வந்தது. மாற்றுத்திறனாளிகளுக்கு இது பிரயோஜனமாக இருக்குது. எனக்கும் என் மனைவிக்கும் மகளிர் உரிமை தொகை வாங்கிறதுக்கும் ஓய்வு வாங்கிறதுக்கும் குரல் நம்பர் வந்து ஒரு வழிகாட்டியாக இருந்தது. அது இல்லாமல் புது புது ஃப்ரெண்ட்ஸுக்கு உண்டாக்குறாங்க. குரல் நம்பது வளர்ந்தால் பிரயோஜனமாக இருக்கும். நன்றி. வணக்கம். நல்லப்பன். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்தவன். பிஎட் வரைக்கும் படிச்சிருக்கேன். 2 வருடம் வியாபாரம் பண்ணிட்டுருந்தேன். இப்போ காம்படிஷன் எக்ஸாமுக்கு படிச்சுட்ருக்கேன். வீட்டில் வந்து அம்மா, அப்பா, 2 தங்கச்சி. குரல் நம்பது வந்து எனக்கு ஜெயக்குமார்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் மூலயமா தெரிய வந்தது. 1 வருடம் 4-5 மாதம் இருக்கும். அதிலேருந்து நான் வந்து நிறைய தகவல்களை என்னால் பகிர்ந்து கொள்ள முடிஞ்சது. அவர் தான் சொன்னார், உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்கள் கொடுங்க, மக்களும் உங்களுக்கு சொல்லுவாங்க, அதையும் கேளுங்க அப்படின்னு சொன்னார். அதன் மூலயமா நான் அதை கேட்டு வரேன். அதனால ரொம்ப உபயோகமாக இருக்குது. குரல் நம்பது பார்த்திங்கன்னா வினாக்கள், அது மாதிரி நிறையா வேலைவாய்ப்பு தகவல்கள், அதே மாதிரி இப்போ போட்டித் தேர்வுக்கு எந்த அளவுக்கு தயாராகணும் அப்படின்றதுக்கானது, அதுக்கப்புறம் சமையல் குறிப்பு, மருத்துவ குறிப்பு, இது மாதிரி நிறைய தகவல்கள் கொடுத்து வராங்க. மனதளவில் எதுனா ஒரு சின்ன ஒரு ட்ரஸ்ட்டு இல்லை எதுனா நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் படிப்பு ரீதியாக, இல்லை நெக்ஸ்ட்டு கரியர் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, ஏதோ ஒரு திங்கிங் நமக்கு இருக்கும். அது மாதிரி இருக்கக்கூடிய சூழலில் பல நேரங்களில் குரல் நம்பது உபயோகமாக இருந்திருக்கு. இது நேரம்ட்டு கிடையாது, எனக்கு எப்போ குரல் நம்பது கேட்கணும் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் வருதோ அப்போல்லாம் பயன்படுத்து. தகவல் எது மாதிரி பரிமாற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைல் புத்தகங்கள் மூலயமாகவும் வானொலிகள் மூலயமாகவும் கிடைக்கக்கூடிய தகவல்களை அல்லது எனக்கு தெரிஞ்ச தகவல்களையும் கொஞ்சம் கலந்து குரல் நம்பதில் பகிர்ந்துக்கிறேன். குரல் நம்பது வந்து இப்போ நிறைய மாவட்டங்களில் நிறைய மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தி வராங்க.
நிறைய மாற்றுத்திறனாளிகள் அங்கங்கே அச்சீவ்மெண்ட் பண்ணியிருந்ததை பற்றியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. மீண்டும் அது மாதிரி தகவல்கள்லாம் இடம்பெற்றுச்சுன்னா நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏதேனும் வகையில் அவங்களுக்கு அவங்களுடைய தகவல் உபயோகமாக இருக்குன்றது என்னுடைய கருத்து. குரல் நமது வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு முக்கியமான ஒன்று தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா கேட்ட கேள்விகளுக்கும் அவங்கவுங்களுக்கு ஒரு சிலர் முடிஞ்ச அளவுக்கு தீர்வு கொடுக்குறாங்க. அதனால் மாற்றுத்திறனாளிகளுக்கு பல வகையிலும் உபயோகமாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நன்றி. வணக்கம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் ஜெயபிரகாஷ் பேசுகிறேன். நான் ஒரு பார்வையற்ற ஒரு மாற்றுத்திறனாளி. எனக்கு வந்து இரவில் பார்வை தெரியும், பகலில் பார்வை தெரியாது. அது எனக்கு 2 தம்பிங்க, ஒரு தங்கச்சி. இப்போ அதுக்கடுத்து கொஞ்சம் நாள் வேலை இல்லாமல் இருந்தேன். அப்புறம் ஒரு நண்பர் வந்து எனக்கு ரொம்ப தூண்டு விட்டார். நீ அடுத்த உழைப்பில் தான் சாப்பிடுவ அப்படின்னு சொல்லி தூண்டு விட்டதுனால அதுக்கப்புறம் தான் ரைஸ் மில் வாங்கி நான் ரைஸ் மில் ஓட்டுவேன். இடையில நண்பர்கள்லாம் செல்ஃபோன் ரேடியோன்னு ஒரு ரேடியோ கேட்டுக்கிட்டு இருந்தோம். அது மூலமாக குரல் நமது வந்து அறிமுகமாச்சு. குரல் நமது அறிமுகமான நம்மள மாதிரி நிறையா மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுது. நான் மொதல் அதை போட்டது பக்பாஸோட பதிவு தான் போட்டிருந்தேன். அது மாதிரி சரி எல்லா மாவட்டத்துக்கும் போடணும் அந்த டைமில் நான் போட்டேன். அதுக்கடுத்து தான் அதுலேருந்து எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணு, கோயம்புத்தூரில் எனக்கு செல்லு வரல அப்படின்னு சொல்லி செந்தில்குமார்னு ஒருத்தர் கேட்டார். அவருக்கு வந்து செல்லு எப்படி அப்ளை பண்ணணும் என்ன பண்ணணும்னு சொல்லி அவருக்கு ரெடி பண்ணி செல்லு வாங்கி கொடுத்தேன். இந்த மாதிரி பெங்களூரில் சந்தோஷ்னு ஒருத்தர் அறிமுகமானார். அவர் மூலிமா 2 மாநிலத்துகள் தானே என்னென்ன தகவல் இருக்குது ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். குரல் நம்ம வந்து டெய்லியும் தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். டெய்லியும் பயன்படுத்தினேன். எல்லா தகவலும் நல்ல தகவல் வந்துகிட்டு இருக்கு. வேலைவாய்ப்பு, அப்புறம் திறன் மேம்பாடு புரோஜனமாக தான் இருக்குது. சில அறக்கட்டளை தகவல் கூட நம்ம குரல் நம்ம அதில் வந்துச்சு. இந்த வசந்தகுமார்னு சொல்லிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவர் வந்து சில தகவல் போட்டிருந்தார். குரல் நமது பயன்படுறதுனால நிறையா பேர்த்துக்கு இன்டர்நெட்டு இதெல்லாம் நிறைய பேர்த்துக்கு போடாமல் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா மாற்றத்தினாலும் முடிஞ்சவர்களும் இன்னும் குரல் நமதுக்கு அதிகமாக கொண்டு வரணுங்கிற ஒரு எண்ணங்கள். நன்றி. வணக்கம். கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியிலேருந்து சிவலிங்கம். 79லேருந்து 86 வரைக்கும் நல்லா இருந்தேங்க. 1986லேருந்து தான் நான் பிளைண்ட் ஆனது. இடையில தான் எனக்கு பார்வை போச்சு. அது ஒரு விபத்துன்னு சொல்லலாம். அதன் பிறகு சென்னையில் பிடிஹெச் முடிச்சிருக்கிறேங்க. ஸ்போக்கன் ஹிந்தி, ஸ்போக்கன் இங்கிலீஷ், பல மொழிகளில் நான் படிச்சிருக்கேன் பிரெயில் முறையில். என்னுடைய குடும்பம் சொல்லப்போனால் எனக்கு 2 சகோதரிகள். எனக்கு திருமணமாகி ஒரு குழந்தை இருக்குங்க. என்னுடைய மனைவியும் பிளைண்டு. பட் குழந்தைக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லை. அது வந்து 3ஆம் கிளாஸ் படிக்குதுங்க. வந்து இந்த குரல் நமது வந்து எனக்கு எப்படி அறிமுகமானது அப்படின்னா, என்னுடைய நண்பர் பாண்டிச்சேரியில் இருக்கிற பழனிசாமி அவர்கள் மூலமாக எனக்கு 2023 ஜனவரி மாதம் அந்த குரல் நமது எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சார். குரல் நமது முதல் முறையாக கேட்கும்போது என் போன்ற மக்கள் எல்லாம் அதில் நிறைய பேர் ஆடியோ போட்டிருந்தாங்க. அதில் 2024 குரல் நமது மூலமாக சென்னையில் இருக்கிற அன்னை பார்வையற்றோர் சங்கத்தின் பிரபு அவர்களுக்கு ஒரு ஆடியோ போட்டிருந்தோம். அவங்க வந்து எங்களுக்கு ஒரு மெகாஃபோன் கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி நாங்கள் கடையில் பொருள் வச்சுருப்போம், அல்லது நாங்கள் தான் சும்மா சத்தம் போட்டு வியாபாரம் பண்ணிகிட்ருப்போம். பட் அவர் இந்த மெகாஃபோன் கொடுத்ததுக்கப்புறம் அதில் எங்களுடைய வியாபார பொருட்களை பதிவு பண்ணணும். மிட்டாய்கள், அப்பளம், தைலம், கடலை மிட்டாய், வேர்க்கடலை பருப்பி, அந்த மாதிரி சிறு வியாபார பொருட்களை வச்சு வியாபாரம் பண்ணணும். அதை வந்து அந்த மெகாஃபோனில் பதிவு பண்ணி வச்சுட்டோம்னா அதுவே அந்த பொருளுடைய பெயரெல்லாம் சொல்லிடும். குரல் நமது மூலமாக அந்த ஒரு நன்மை கிடைச்சது எங்களுக்கு. நாங்கள் 1998 திருச்சியில் ஒரு ஹாஸ்டல் இருந்தோம். அப்போ முத்துச்செல்வன் ஒருத்தர் இருந்தார். அப்போல்லாம் மொபைல் கம்யூனிகேஷனுக்கு யாருக்கிட்டையும் கிடையாது. ஆனால் இந்த குரல் நமது வந்ததுக்கப்புறம் 2023 ஜனவரி மாதம் அவர் ஒரு ஆடியோ போட்டிருந்தார். அவருடைய குரல் நான் அதில் கேட்டதுக்கப்புறம் அவருடைய மொபைல் நம்பர் கேட்டு ஒரு ஆடியோ போட்டிருந்தேன். கிட்டத்தட்ட 28 ஆண்டுகளுக்கு பிறகு எங்களுடைய நட்பு எங்களுக்கு கிடைச்ச இந்த குரல் நமது மூலமாக. அந்த முத்துச்செல்வங்கிறவர் வந்து இன்றைக்கி என்னோட கான்டாக்டில் இருக்கிறாரு. இந்த குரல் நமது வந்ததுக்கப்புறம் தான் எனேபிள் இந்தியாவே தெரியுது. குரல் நமது நான், எனது, எனக்காக அப்படின்னு இல்லாமல் ஒரு வழிகாட்டும் ஒரு ஊடகமாக பயன்படுத்தி ஒரு சில ஆண்டுகள் மட்டும் இல்லாமல் இது அநேக ஆண்டுகள் இருக்கணும். நன்றி, வணக்கம்.